டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 42 பிளாட்ஸ் இருக்குது சார். 42 பிளாட் போட்டிருக்கோம் சார். சிஎம்டி அண்ட் ரேரா சார். ஈஸ்ட் தாம்பரத்துலேருந்து பஸ் வருது சார் உங்களுக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டலூர் கிளம்பம் அந்த நியர்பைலேருந்து உங்களுக்கு பஸ் வருது. அதான் கிளம்பாக்கம். கிளம்பாக்கம் அங்கே இருந்து உங்களுக்கு பஸ் ஆக்சஸ்லாம் இருக்குது சார் உங்களுக்கு. இப்போ வரவங்களுக்கு கார்னர் பிளாட்டா ஸ்டில் அவைலபிள் சார். லிமிட்டடாக இருக்குது. ஆமாம் சார். இப்போ ஃபர்ஸ்ட் வந்தால் நம்ம நார்த்தோ ஈஸ்டோ ஒரு கார் வர வாங்கிக்கலாம் இல்லையா சார்? தாராளமாக எடுத்துக்கலாம் சார். நீங்கள் விசாரிச்சாவது தெரியும் சார். 3.5 இருந்தது சார் லாஸ்ட்டாக ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அப்ரோச். அடுத்த வருஷம் இதே நாள் நான் அங்கே வர்றேன். அப்போ வந்து என்ன ப்ரைஸ் இருக்கும்? நீங்கள் இதே நாள் வர தேவையில்ல சார். நீங்கள் அடுத்த வருஷம் அதே நாள் வர தேவையில்ல. நீங்கள் அடுத்த வாரம் இதே நாள் வாங்க. வணக்கம் நேயர்களே. சென்னையில கிழக்கு தாம்பரம் பகுதியில சிஎம்டிஏ அப்ரூவ்ட் வீட்டு மனைகள் தேடிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்னைக்கு ஷோல நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஏடோ ஹோம்ஸ் நிறுவனத்தோட புதிய மனைப்பிரிவு மப்பேடு பகுதியில பிரைம் லொகேஷன்ல அமைஞ்சிருக்கு. இந்த மனைப்பிரிவு பற்றி அந்த நிறுவனத்தின் எம்டி திரு சசிசேகர் அவர்களோடு நாம் நிகழ்த்திய விரிவான நேர்காணல் அடுத்ததாக உங்கள் பார்வைக்கு. ஈஸ்ட் தாம்பரத்தில் ப்ரைம் லொக்கேஷனில் சைட் லான்ச் பண்ணியிருக்கீங்க. 4 பக்கம் பார்க்குறேன், ஃபுல்லாக வீடுகள் தான். நம்ம சைட்டு ஈஸ்ட் தாம்பரத்தில் கரெக்டாக எங்கே இருக்குது, இங்கே எப்படியெல்லாம் வரலாம் சார்? நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈஸ்ட் தாம்பரம் பிரைம் லொக்கேஷன் சொல்லுவாங்க சார். ஈஸ்ட் தாம்பரம்னாவே இந்த ஒரு 3 லொக்கேஷன் தான் சார் பிரைமாக வரும். ஒன்று மப்பேடு, அப்புறம் வெங்கம்பாக்கம், அப்படியே நியர்பையில் வந்தீங்க அப்படின்னா பாரத் யூனிவர்சிட்டி. சரி, இதில் நம்மளது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மப்பேடுன்ற லொக்கேஷனில் இருக்குது சார். நம்ம சைட் இருக்குது கரெக்டாக மப்பேடு லொக்கேஷனில் இருக்குது சார். இதுக்கு வந்து 3 ஆக்சஸ் சார். மெயின் ஆக்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஃபெமிலியராக வந்து 200 பீஸ் பைபாஸ் வந்து உங்களுக்கு நியர்பையில் நம்ம சைட் வந்து எக்ஸாக்டாக அவங்க 1.5 கிலோமீட்டர்ஸ் நம்மளுக்கு ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோட் சொல்றீங்க. அது வந்து ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஜிஎஸ்டி பெருங்குளத்தூர் கனெக்டிவிட்டி வருது சார். செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டலூர் கிளம்பாக்கம். இங்கேருந்து எக்ஸாக்டாக 2 கிலோமீட்டர்ஸில் உங்களுக்கு வண்டலூர் கிளம்பாக்கம் சார். அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் தாம்பரத்துல இருந்து நம்ம சைட் எக்ஸாக்டாக 7 கிலோமீட்டர்ஸ்ல உங்களுக்கு நம்ம சைட் வரும் சார். அதாவது கேம்ப் ரோட் ஜங்ஷன்ல இருந்து சார். கேம்ப் ரோட் ஜங்ஷன், பாரத் யூனிவர்சிட்டி மப்பேடு ஜியான் ஸ்கூல் பேக் சைடில் நம்ம சைட் வருது. சரி, நம்ம சைட்டு வரைக்கும் 3 வே இருக்குது. 3 வேல நம்ம சைட்டுக்கு வந்துடலாம் சார். சரி, இப்போ நம்ம சைட்டு வந்து என்ன அப்ரூவ்டு, மொத்தம் எத்தனை பிளாட் போட்டிருக்கீங்க, என்ன சைஸ்லேருந்து பிளாட் ஸ்டார்ட் ஆகுது? டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 42 பிளாட்ஸ் இருக்குது சார். 42 பிளாட் போட்டிருக்கோம் சார். சிஎம்டி அண்ட் ரேரா சார். சிஎம்டி அப்ரூவோட அந்த ரேராவோட தான் நம்ம இங்கே சைட் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் சார். லாஸ்ட்டு சாட்டர்டே தான் லான்ச் பண்ணோம் சைட்டு. ஓகேங்களா சார்? ஸ்லாட் சைஸ் சொல்லுங்களா? 1000லேருந்து 1600 வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது சார். 1000 to 1600 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. ஃபேஸிங்க எல்லா ஃபேஸிங்லையும் இருக்குது சார். நார்த் இருக்குது, சவுத்து, கார்னர் பிளாட். இப்போ வரவங்களுக்கு கார்னர் பிளாட்டா ஸ்டில் அவைலபிள் சார். லிமிட்டடாக இருக்குது. ஆமாம் சார். இப்போ ஃபர்ஸ்ட் வந்தால் நம்ம நார்த்தோ ஈஸ்டோ ஒரு கார் வர வாங்கிக்கலாம் இல்லையா சார்? தாராளமாக எடுத்துக்கலாம் சார். சரி, இப்போ நம்ம சைட்டுக்குள்ளே வந்து ரோடு என்ன சைஸு, உள்ள வேற என்னென்ன பண்ணியிருக்கீங்க உள்ள? சார் உங்களுக்கு ரோடு பார்த்தீங்கன்னா 24 ஃபீட் உங்களுக்கு ரோட் கனெக்டிவ் வரும் சார். உங்களுக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இபி ஃபெசிலிட்டிஸ்லாம் உங்களுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு என்ன அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனேஜ் தண்ணி போகிறதுக்கு உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம் சார். இந்த மாதிரி விஷயம்லாம் நான் பண்ணியிருக்கோம். அப்கமிங்கில் உங்களுக்கு என்ன இந்த ஃபியூச்சரில் நம்ம பின்னாடி டெவலப் பண்ணும்போது இன்னும் சைட்டு ஆமாம் பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கான இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு தான் சார் இருப்போம். சரி, நம்ம சைட்டில் வந்து இன்னைக்கு இடம் வாங்கினா நாளைக்கே வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் இல்லையா? தாராளமாக சார். உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. எல்லாம் பக்காவாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. இடம் வாங்குறவங்க பக்கத்தில் வந்து ஒரு பஸ் ஸ்டாப்புன்னு எதிர்பார்ப்பாங்க. நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் பஸ் எங்கே வரைக்கும் வருது சார்? நம்ம சைட்ல இருந்து எக்ஸாக்டாக ஒரு 800 மீட்டர்ஸ் அதான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நம்மளுக்கு பஸ் ஸ்டாப் இருக்குது சார். நம்ம ஜியான் ஸ்கூல் சொல்லியிருந்தோம்ல சார், அந்த ஜியான் ஸ்கூல் பக்கத்தில் பஸ் ஸ்டாப் தான் சார். நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பஸ் அதான் மார்னிங் 6 AM நைட்டு ஒரு 10 PM வரைக்கும் உங்களுக்கு பஸ் அவைலபிள் தான் சார். சரி, பஸ் எங்கேருந்துலாம் வருதுங்க? ஈஸ்ட் தாம்பரத்துலேருந்து பஸ் வருது சார் உங்களுக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டலூர் கிளம்பம் அந்த நியர்பைலேருந்து உங்களுக்கு பஸ் வருது. அதான் கிளம்பாக்கம். கிளம்பாக்கம் அங்கே இருந்து உங்களுக்கு பஸ் ஆக்சஸ்லாம் இருக்குது சார் உங்களுக்கு. அது இல்லாமல் ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ், ஆட்டோ எனி டைம் ஆட்டோ போயிட்டே தான் சார் இருக்கும். இந்த நம்ம ரயில்வே ஸ்டேஷனோ இல்லை ஏர்போர்ட் போகிறதுக்கு எல்லா ஒரு ஃபெசிலிட்டிஸும் நம்ம கிட்ட இருக்குது சார். சரி, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து கேம்ப் ரோட் ஜங்ஷன் போயிட்டா நம்ம எங்கெல்லாம் போயிடலாம், தாராளமாக போயிடலாம் சார். நீங்கள் நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல் காலேஜ் தான் இருக்குது சார்? மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இன்டர்நேஷனல் சிபிஎஸ்சி தான் சார். மெயினாக ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது சார். அதுதான் நம்ம சைட்டுக்கு பேக் சைடு சார். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் வர வழியே பார்த்தேன். ஆமாம் சார், அது மெயின் சார். அப்படியே செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஜ் ஸ்கூல் இருக்குது சார். இங்கே அந்த ஆப்போசிட் தெரியாது. ஆமாம் சார், அது இங்கேருந்து பார்த்தாலும் நமக்கு தெரியாது சார். ஃபிஜ் இருக்குது
இருக்கு சார். அப்புறம் ஸ்ரீநிகிதன் சொல்லிட்டு சார், அதுவும் சிபிஎஸ்சி தான். எல்லாமே சிபிஎஸ்சி ஸ்கூல், எல்லாம் பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் இருக்கு. காலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கிட்ட சைட்ல இருந்து தாகூர் மெடிக்கல் காலேஜ் இருக்கு, தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, பாரத் யூனிவர்சிட்டி, பாரத் லா காலேஜ் இருக்கு, அப்புறம் பாரத் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. இங்க வந்து எம்சிசி நியர்பை தான் சார், 7 கிலோமீட்டர்ஸ். அப்புறம் கிரெசன்ட் இருக்கு. எஸ்ஆர்எம் உங்களுக்கு இங்க இருந்து எக்ஸாக்டா என்ன ஒரு 15 கிலோமீட்டர்ஸ்ல உங்களுக்கு எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்கு. எல்லாமே ஆல்மோஸ்ட் கவர்ல தான், நம்ம சென்டர் பாயிண்டா தான் சார். ஃபேமஸ் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே நம்ம சைட்டை சுத்தியே இருக்குது. ஆமா சார், ஆமா, சென்டர் பாயிண்ட்ல நம்ம சைட் இருக்குது சார். சரி சரி. நான் வரும்போதே பார்த்தேன் நிறைய வந்து அப்பார்ட்மெண்ட்லாம் பார்க்க முடிஞ்சது, வில்லாவும் இருக்குது. இங்க வந்து 2 BHK அப்பார்ட்மெண்ட் வந்து இப்போ என்ன பிரைஸ் போயிட்டு இருக்குது சார்? 2 BHK வந்து எக்ஸாக்டா இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 75 lakhs கொடுத்து நீங்க 2 BHK அப்பார்ட்மெண்ட் இந்த லொகேஷன் வாங்குற மாதிரி இருக்கும் சார். நீங்க அப்பார்ட்மெண்ட்டே 75 lakh போகுது. தாராளமா சார். சரி, சப்போஸ் நம்ம சைட்ல வந்து ஒரு கஸ்டமர் வந்து 2 BHK வில்லா கேட்குறாங்க, வில்லா வந்து என்ன பட்ஜெட் வரும் 2 BHK? தாராளமா நம்ம 2 BHK வில்லா அந்த ரேட்டுக்கு உங்களுக்கு கட்டி கொடுத்துடலாம் சார். நீங்க இடம் வாங்கி நீங்க வீடு நம்மளே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். 75 lakhsல ஆல் இன்க்ளூசிவ், ரெடி டு மூவ். உங்களுக்கு கீயை வந்து லாஸ்ட் நீங்க தான் உங்களுக்கு கையில கொடுப்போம் சார். அந்த அளவுக்கு எல்லா வேலையும் நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். சரி, ஒரு கஸ்டமர் வந்து இடத்த பார்த்து ஓகே பண்ணி வாங்கினா போதும். தாராளமா சார். 6 மாசத்துல கட்டி கொடுத்த முடியுமா? கொடுத்துருவோம் சார். நீங்க 6 month டைம் பீரியட் கொடுத்தாலே போதும் சார், நல்லாவே உங்களுக்கு கட்டி கொடுத்துருவோம். சரி சரி. நம்ம சைட்ல வந்து அப்பார்ட்மெண்ட் பிரைஸ்ல வில்லா வாங்கிக்கலாம், அப்பார்ட்மெண்ட் போக வேண்டாம். ஆமா சார், ஆமா சார். நீங்க விசாரிச்சாலும் தெரியும் சார். 3.5 இருந்தது சார் லாஸ்டா ஒரு 2 years முன்னாடி. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அப்ரோச். 5300 நம்ம இப்போ எடுத்துட்டு வந்திருக்கோம்னா நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தானே சார். சரி சரி. இப்போ நம்ம சைட்ல பிரைஸ் என்ன? 5300 சார். 5300 ரூபாய். ஆமா சார், ஸ்கொயர் ஃபீட். ஆமா சார், ஆமா, நெகோஷியபிள் தான் சார். பிரைஸ்ல நெகோஷியபிள் இருக்குது சார். பெஸ்ட்டா பண்ணி கொடுப்போம் சார். இப்போ வந்தா பெஸ்ட்டா வாங்கிக்கலாம். ஆமா சார், உங்க சேனல் பேர் சொல்லி வந்தா பெஸ்ட்டா பண்ணி கொடுத்துறோம். சரி சரி சரி. நம்ம சைட்ல பிளாட்டும் வாங்கிக்கலாம், வில்லா வேணும்னா ஒரு 6 மாசம் கட்டி கீ ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவீங்க இல்லையா? கண்டிப்பா சார். சரி, ஒரு கஸ்டமர் வந்து நம்ம சைட்ல பிளாட் வாங்குறதுக்கு ஒரு மினிமம் சைஸ் பிளாட், அதாவது 1000 ஸ்கொயர் ஃபீட், டவுன் பேமெண்ட் அவங்க கிட்ட எவ்வளவு தேவைப்படும் சார்? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் நம்பர் 17 இப்போ எக்ஸாம் புக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க டவுன் பேமெண்ட்டாக ஒரு 10,000 கொடுத்து டோக்கன் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் வாங்கிட்டு வித்தின் ஒரு 1 week 2 week லீகல் பீரியட் டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் அக்ரிமெண்ட் தான் சார். அக்ரிமெண்ட் போட்டு லோன் ப்ராசஸ்னா நம்ம 90% லோன் நம்மளே அரேஞ்ச் பண்ணி தரோம். அப்படின்னா கேஷ்னா நம்ம நெக்ஸ்ட் எல்லா ப்ராசஸுமே சார், டாக்குமெண்டேஷன் எல்லாமே நம்மளே உங்களுக்கு அரேஞ்ச். அந்த 10%ல வந்து எவ்வளோ கேஷ் தேவைப்படும்? 90% லோன் ஓகே, அந்த 10% இருக்கு டவுன் பேமெண்ட் சார். நீங்கள் 90%ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 lakhs இருந்தாலே போதும் சார். சரி சார், 7 lakhs இருந்தாலே போதும். மற்ற லோன் ப்ரொசீஜர் எல்லாமே நம்மளே அரேஞ்ச் பண்ணி. சரி சரி. மினிமம் சைஸ் பிளாட் வந்து என்ன காஸ்ட் வருது டோட்டலா? டோட்டலா 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு சார். உங்களுக்கு ஃபைனலாக வந்து 52 lakhsல உங்களுக்கு பிளாட் இருக்கு சார். 52 லட்சம். 52 லட்ச ரூபாய் அந்த பிளாட் வாங்க 7 லட்சம் டவுன் பேமெண்ட் போதும் சார். பேலன்ஸ் வந்து லோன் பண்ணி கொடுத்துருவீங்க ஆல் பேங்க்ல இல்லையா? ஆமா சார். இப்போ நம்ம சைட்ல வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து 5300 சொல்லியிருக்கீங்க. அடுத்த வருஷம் இதே நாள் நான் அங்கே வர்றேன், அப்போ வந்து என்ன ப்ரைஸ் இருக்கும்? நீங்கள் இதே நாள் வர தேவையில்ல சார். நீங்கள் அடுத்த வருஷம் அதே நாள் வர தேவையில்ல. நீங்கள் அடுத்த வாரம் இதே நாள் வாங்க. 5700 நம்ம கோட் பண்ண போகிறோம் சார். 5700? ஆமாம் சார். என்னன்னா லாஸ்ட் தான் சாட்டர்டே நான் சொன்ன மாதிரி லான்ச் பண்ணோம் சார். லான்ச் பண்ணது அவர் தான் 5.3 சார். இன்னும் அதான் ஆல்மோஸ்ட் பிளாட் எல்லாம் புக்கிங் போயிட்டு இருக்கு சார். சரி, 20 பிளாட்ஸ்ல புக்கிங் முடிஞ்சிச்சு சார். இதுக்கப்புறம் வந்து 5-7 நம்ம கோட் பண்ணலாம் தான் நம்ம பிளானிங் சார். சரி, நீங்க நெக்ஸ்ட் இயர் போக வேண்டியது. நீங்க அடுத்த வாரம் வந்தாலே பாத்தீங்கன்னா இங்க 5-7 தான் சார் கோட் பண்ண போறோம். பிரைஸ் வந்து 5300, இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு வந்து 5700. கண்டிப்பா சார். இப்போ வந்தா தான் அந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்க முடியும் இல்லையா சார்? ஆமா சார். சைட் விசிட் மற்றும் கூடுதல் விவரங்களுக்கு வீடியோல ப்ளே ஆகிற மொபைல் எண்ணில் பில்டரை டைரக்டா கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் சொந்த வீடு அமைய எங்களோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.